இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமைசேஷன் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இந்த சம்ல கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து எப்படி இப்போ போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ்ல வந்து நம்ம வந்து சில சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன ரூல் அப்படின்னா, இன்கமிங் வராத என்ன ஸ்டேட் இருக்கோ, ஓகே, இன்கமிங் எதுவுமே வராத என்ன ஸ்டேட் இருக்கோ அதை வந்து எலிமினேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஏக்கு இன்கமிங் இருக்கு, பிக்கும் இன்கமிங் இருக்கு, சிக்கும் இன்கமிங் இருக்கு, ஈக்கும் தோ இங்க இன்கமிங் வருது, எஃப்க்கும் இன்கமிங் வருது, ஜிக்கு இன்கமிங் வருது, ஹெச்சுக்கு இன்கமிங் வருது, டிக்கு மட்டும் எந்த இன்கமிங்குமே வரல. ஓகே, அப்ப நான் இந்த ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணிடணும்? எலிமினேட் பண்ணிடணும் கொஷின்ல இருந்து. அப்ப அதை மட்டும் விட்டுட்டு அதுல இருந்து போகிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் என்ன சொன்னேன்? இந்த சிம்பிள் போட்டிருந்தா இனிஷியல் ஸ்டேட், 2 சர்க்கிள் போட்டிருந்தா ஃபைனல் ஸ்டேட்னு சொல்லியிருந்தேன்னா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல அது முக்கியம். இப்போ மீதி எல்லாம் அப்படியே தூக்கி நம்ம எழுத வேண்டியதுதான். 1 0 அந்த டியை மட்டும் விட்டுறணும். ஓகேவா? இப்போ இ அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் இதுல இருந்து இங்க போகுது 1 1 0, ஜி இங்க வருது 0 1, செல்ஃப் லூப் ஆகுது 0, சிக்கு செல்ஃப் லூப் போட்டாச்சு. டி வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் ஹெச்ல இருந்து 0, இல இருந்து ஹெச்சுக்கு வந்து 0 அண்ட் ஜில இருந்து இக்கு வந்து 1 போகுது. நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டோமா? வந்து இங்க வந்துட்டாச்சு. ஹெச்ல இருந்து சிக்கு 1 வந்து போகுது. மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுரும். டிக்கு போறது எல்லாத்தையுமே வந்து நம்ம விட்டுறணும். இதுதான் இப்போ இந்த கொஷினை வந்து நம்ம வந்து கரெக்டா எழுதுனது. ஓகேவா? இதுதான் ஸ்டெப். இப்போ என்ன பண்ணா, இந்த டயக்ராமுக்கு டிரான்சிஷன் டேபிள் வந்து எழுதணும். ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன் டிரான்சிஷன் டேபிள்னா எப்படின்னு. அதே மாடல் தான், சேம் டிட்டோ. அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம் ஈஸியா இருக்கிறதுக்காண்டி. ஃபர்ஸ்ட் இன்புட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். இன்புட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் இன்புட்ஸ். நம்மளுக்கு என்னென்ன இன்புட்ஸ் 0 1 இருக்கு. என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு நம்மளுக்கு? ஏ, பி, சி, டி கிடையாது, இ, எஃப், ஜி அண்ட் ஹெச். ஓகேவா? இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. நான் என்ன சொன்னேன்? இனிஷியல் ஸ்டேட்டுக்கு இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க அண்ட் ஃபைனலுக்கு சி வந்து 2 சர்க்கிள், ஃபைனலுக்கு ஸ்டார் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி நம்ம வந்து டிரான்சிஷன் டேபிள் வந்து எழுதுவோம்? இப்போ ஏலேருந்து 0 எதுக்கு போகுது? பிக்கு போகுது, பி. பிலேருந்து 0, பிலேருந்து 0 எதுக்கு போகுது? ஜிக்கு போகுது. நெக்ஸ்ட் சிலேருந்து 0 எதுக்கு போகுது? சிலேருந்து 0 இதில் நம்ம ஒன்று போடாமல் விட்டுட்டோம். சிலேருந்து 0 ஏக்கு வந்து போகுது. கொஷின்லேருந்து நம்ம எழுதாமல் விட்டுட்டோம். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கொஷின்ஸில் இருக்குது, நம்ம எழுதாமல் விட்டுட்டோம், போட்டுக்கோங்க. இப்போ ஏ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இலேருந்து 0, இலேருந்து 0 ஹெச்சுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு எஃப்லேருந்து 0 எதுக்கு போகுது? சிக்கு போகுது. ஜிலேருந்து 0 ஜிக்கே போகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்லேருந்து 0 ஜிக்கு போகுது. ஓகே, நெக்ஸ்ட் அதுமாரி 1 ஏலேருந்து 1 வந்து எஃப்க்கு போகுது. பிலேருந்து 1 சிக்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து சிலேருந்து 1 சிக்கே தான் போகுது. நெக்ஸ்ட் வந்து இலேருந்து 1 வந்து இதில் போகுது. 1 வந்து இதில் கொஷின்ஸ் வந்து 1. ஓகே, இது இருக்கு. 1 வந்து இலேருந்து எஃப்க்கு போகுது. எஃப்லேருந்து 1 வந்து ஜிக்கு போகுது. ஜிலேருந்து 1 வந்து இக்கு போகுது. நெக்ஸ்ட்டு ஹெச்லேருந்து 1 வந்து சிக்கு போகுது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் டிரான்சிஷன் டேபிள்னா இதுதான். இதை வந்து எழுதிக்கிட்டோம். இப்போ இது எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா பை நாட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகே, பை 0. இதில் என்னன்னா ஃபைனல் ஸ்டேட்டை எப்பவுமே நம்ம தனியாக தான் வச்சுக்கணும். ஓகேவா? அது மீதி இருக்கிறதெல்லாம் ஒன்றா வச்சுக்கணும். நம்ம அந்த ஸ்டேட்டை மட்டும் எடுத்து எழுத போகிறோம். ஏ, பி, சி வந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா ஃபைனல் ஸ்டேட். இ, எஃப், ஜி, ஹெச் இதை தனியாகவும், நெக்ஸ்ட் சி நான் என்ன சொன்னேன்? ஃபைனல் ஸ்டேட் எப்பவுமே தனியாகவும் இருக்குன்னு சொன்னேன், அதை தனியாக வச்சுக்கிறீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இதை வந்து குரூப் 1 நான் பேர் வைக்கிறேன். குரூப் 2 அப்படின்னு நான் வந்து இதுக்கு வந்து பேர் கொடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏன் பேர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பாக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்டேட்டு 0 1, ஏ, பி, சி இது வந்து ஃபைனல் ஸ்டேட், இ, எஃப், ஜி அண்ட் ஹெச். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நான் என்ன சொன்னேன்? ஏல இப்போ ஒன்றுமே கிடையாது. எங்கெங்கெல்லாம் இந்த வேல்யூஸ் இருக்கோ அங்கெல்லாம் 1 போடணும்.
எங்கெல்லாம் சி இருக்கோ அங்க மட்டும் 2 போடணும். இப்ப ஈஸியா எழுதுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பாக்ஸ்ல பாருங்க, இந்த பாக்ஸ்ல எங்கெல்லாம் சி இருக்கோ அங்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் 2 போட்டுக்கிறேன். இப்ப பில இங்க 2, இங்க 2, இங்க 2 வரும், இங்க 2 வரும். மீதி எல்லாத்துக்கும் நான் 1 வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா மீதி இருக்கிறது எல்லாமே 1. ஜி 1ன்றனால 1, இந்த சிக்கு மட்டும் 2. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேமா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்க போறோம். இப்ப 1 1ன்னு இருக்கா, இப்ப இது வந்து ஒரு குரூப். நெக்ஸ்ட் இந்த 1 1 ஒரு குரூப், இந்த 1 1 ஒரு குரூப், இவங்க எல்லாரும் ஒரு குரூப். ஓகேவா? 1 2 சொல்றேன்ல, அவங்க எல்லாம் ஒரு குரூப். அவங்களுக்கு வந்து டிஃபரெண்டா பாக்ஸ் போட்டுக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபைனல் ஸ்டேட் என்னைக்குமே தனிதான். இவங்க வந்து நம்ம சேர்க்கவே கூடாது எந்த குரூப்லயும். இப்போ 1 2 இவங்க ஒரு குரூப். நெக்ஸ்ட் வந்து 2 1 வந்து தனியா இருக்காங்க, அப்ப இவங்க ஒரு குரூப். இவங்க வந்து டிஃபரெண்டா போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காண்டி இப்படி போட்டுக்கிறேன். எக்ஸாம்ல இப்படி போடாதீங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன், ஒரு ஸ்டார், இப்படி ஒரு டாட் இந்த மாதிரி ஏதாவது வச்சு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம இப்படி தனித்தனியா இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம எழுதணும். இப்போ எப்படி அப்படின்னா, பை 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னா குரூப் வந்து போட போறேன். ஃபர்ஸ்ட் என்னது 1 1 இருக்கிறதுல ஒரு குரூப் போட போறேன். A1 A E G இவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப் போட போறேன். ஓகேவா? A E G இவங்க எல்லாம் ஒரு குரூப். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், சி எப்பயுமே தனி குரூப்னு சொல்லிட்டு அதனால நான் சியை வந்து தனியா போட்டுறேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்னது 1 2 இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குரூப் சொன்னேன். அப்ப பியும் ஹச்சும் ஒரு குரூப், பியும் ஹச்சும் ஒரு குரூப். நெக்ஸ்ட் 2 1 வந்து யார் இருக்கா, எஃப் மட்டும், அவங்க வந்து ஒரு தனி குரூப். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுல இருக்கிறது அப்படியே எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சி வந்து நான் ஆல்ரெடி பேர் கொடுத்துட்டேன், அவங்க வந்து குரூப் 2ன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சிக்கு மட்டும் என்ன பண்ணிடுறேன்னா குரூப் 2னே பேர் கொடுத்துருவேன். மீதி எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இல்ல, அப்ப இவங்க எல்லாருக்குமே தனித்தனி பேர் கொடுப்பேன். குரூப் 3, இவங்க வந்து குரூப் 4, இவங்க வந்து குரூப் 5 அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருவேன். இப்ப பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸ் போடணும். சேம் பாக்ஸ் 0 1 ஸ்டேட் வந்து போடணும். ஏ பி சி டி கிடையாது, இ எஃப் ஜி அண்ட் ஹெச். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், எங்கெங்கெல்லாம் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அந்த நம்பர் போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணிடணும், இந்த டிரான்சிஷன் டேபிள் வச்சு தான் நம்ம இதை வந்து போடணும். இப்போ பி இருக்கு, இப்போ பி இருக்கு, எஃப் இருக்கு. பி வந்து எத்தனாவது குரூப்ல இருக்குன்னு இதுல போய் பாருங்க. பி வந்து எத்தனாவது குரூப்ல இருக்கு, 4th குரூப்ல இருக்கு. அப்போ நான் 4ன்னு போடுவேன். நெக்ஸ்ட் இங்க எஃப் இருந்தா எஃப் எத்தனாவது குரூப், 5. அப்போ நான் 5 நீங்க பேர் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு போயிடுவோம். பி டிரான்சிஷன் டேபிள் போங்க. ஜி சி இருக்கு. ஓகேவா? ஜி வந்து எத்தனாவது குரூப்ல இருக்காங்க, 3rd குரூப்ல இருக்காங்க. சி சொன்னா அவங்க வந்து 2nd குரூப்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் சி. சி வந்து என்னது 1, சாரி இங்க பார்க்கணும். சி வந்து ஏ சி. ஓகேவா? ஏ வந்து எத்தனாவது குரூப், 3rd குரூப். சி வந்து 2nd குரூப். நெக்ஸ்ட் வந்து ல போய் பார்க்கணும் டிரான்சிஷன் டேபிள்ல. ஹச் எஃப். ஹச் வந்து எத்தனாவது குரூப்ல இருக்காங்க, 4th குரூப்ல இருக்காங்க. அப்புறம் ஹச் என்ன சொல்லியிருந்தேன், எஃப் சொல்லியிருந்தேன். ஓகேவா? எஃப் வந்து எத்தனாவது குரூப்ல இருக்காங்க, 5th குரூப்ல இருக்காங்க. இப்போ 5. நெக்ஸ்ட் எஃப் ஓடுது பாருங்க, சியும் ஜியும் இருக்கு. இப்போ சின்றது 2nd குரூப், சின்றது 2nd குரூப். நெக்ஸ்ட் சி ஜி சொல்லியிருந்தேன், அவங்க வந்து 3rd குரூப். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜி வந்து என்ன குரூப்ல இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஜி இருக்கு, ஜி இ இருக்கு. இப்போ ஜி இனா ஜி வந்து 3rd குரூப், இயும் 3rd குரூப் தான். ஓகேவா? இப்போ ஹச் என்னது ஜி சி. ஜி வந்து 3rd குரூப்ல இருக்காங்க, சி வந்து 2nd குரூப். இந்த மாதிரி அந்த டிரான்சிஷன் டேபிள்ல என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அந்த லெட்டர் இவங்க எந்த குரூப்னு பேர் கொடுத்துருக்கோமோ அந்த பேரை வச்சு நம்பர் போட்டுறணும். இப்ப ஆஸ் யூஷுவல் ஒன்னா இருக்கிறதெல்லாம் ஒன்னா மாத்திக்கணும். இப்ப 3 2 வந்து நான் ஒன்னா மாத்திக்க போறேன். 3 2 நான் என்ன சொன்னேன், இவங்க எப்பயுமே தனி, ஏன்னா இவங்க ஃபைனல் ஸ்டேட், அவங்க நம்ம எந்த குரூப் கூட சேர்க்க கூடாது. இவங்க எல்லாம் ஒரு குரூப், இவங்க எல்லாம் ஒரு குரூப். ஓகேவா? இவங்க வந்து தனி குரூப் சி எப்பயுமே. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு தனித்தனி குரூப். ஓகேவா? இவங்க ஒரு தனி குரூப். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து எழுத போறேன் குரூப் வைஸா. ஓகேவா? இது வந்து பை 2 அப்படின்னு நான் வந்து பேர் கொடுத்துருப்பேன். என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 4 5 யார் யார் இருக்கா, ஏவும் ஈயும் இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒன்னா எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சி ஆஸ் யூஷுவல் தனியாக எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் 3 2 யார் யார் இருக்கா, பி இருக்காங்க, ஹெச் இருக்காங்க, இவங்க 2 பேரும் ஒன்னா எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 4 3 2 எழுதிச்சு. நெக்ஸ்ட் எஃப் வந்து தனியா இருக்காங்க, நெக்ஸ்ட் ஜி வந்து தனியா இருக்காங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே நான் எழுதிக்கிட்டேன். இப்போ பேர் கொடுக்கணும். பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, இவங்க என்ன சொன்ன, சி வந்து எப்பயுமே குரூப் 2 தான் பேரு. எஃப் அதுமே நம்ம ஆல்ரெடி பேர் கொடுத்துருக்கோம், என்னது G5ன்னு. அதனால எஃப்க்கு G5 அப்படின்னு கொடுத்துறேன். பிஹெச் வந்து என்னது G4, அவங்களுக்கும் ஆல்ரெடி பேர் கொடுத்துருக்கோம், அதனால G4ன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இவங்களுக்குலாம் தனி புது பேர் கொடுக்கணும். ஏன்னா ஏஇ நீங்க நான் எந்த பேருமே கொடுக்கல குரூப்புக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து குரூப் 6னும் இவங்க வந்து குரூப் 7னும் நான் வந்து பேர் வந்து புதுசா வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ புதுசா கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி நம்ம அதே ஸ்டெப்ஸ் தான், எந்த ஸ்டெப்புமே மாற போறது இல்லை. அதே மாதிரி டிரான்சிஷன் டேபிள்ஸ் வந்து நம்ம வரையணும்.
0 1 இது வந்து ஸ்டேட். ஏ பி சி வந்து ஃபைனல் ஸ்டேட், இ எஃப் ஜி ஹெச். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், சேம் டிட்டோ அதே மாதிரி இங்கே நம்ம டிரான்சிஷன் டேபிள் பார்க்கணும். இங்கே என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அந்த லெட்டருக்கான நம்பர் குரூப் என்ன பேரோ அதை வந்து போடணும். இப்போ ஏக்கு என்ன இருக்கு, பிஎஃப். பி எந்த குரூப்ல இருக்காங்க, 4th குரூப்ல. எஃப் வந்து 5th குரூப்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் பியோடது வந்து ஜிசி. ஜிசின்றது வந்து எந்த குரூப்ல இருக்கு, ஜி வந்து 7th குரூப், சி வந்து 2nd குரூப். நெக்ஸ்ட் சியோடது வந்து என்னது, ஏவும் சியும் இருக்காங்க. ஓகேவா? ஏவும் சியும் போது ஏசி வந்து என்னன்னு பாருங்க, ஏ வந்து 6th குரூப், ஏசி 2nd குரூப். நெக்ஸ்ட் இ, இ வந்து என்னது, ஹெச்எஃப். ஹெச்எஃப்னும் போது ஹெச்ன்றது 4, எஃப்ன்றது ஹெச்எஃப் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் சிஜி. சிஜி நம்ம சி வந்து 2nd குரூப், ஜி வந்து 7th குரூப். ஜியோடது ஜிஇ. ஜிஇன்றது 7, இ வந்து 6th குரூப். ஹெச்சோடது வந்து ஜிசி. ஜிசின்னும் போது 7th குரூப், சின்றது 2. இப்போ சேம் டிட்டோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், பேர் பண்ண போறோம் நம்பர்ஸ் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் வந்து நம்ம பேர் பண்ணும்போது 4 5 இவங்க எல்லாம் ஒரு குரூப். நெக்ஸ்ட் 7 2 இவங்க எல்லாம் ஒரு குரூப். இவங்க 2 பேர் தனித்தனி, சி எப்பயுமே தனி. ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரி எடுத்து எழுதிக்கிறேன். என்னன்னு பை 3 அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம். ஏவும் இயும் ஒரு குரூப், சி ஆஸ் யூஷுவல் தனியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பியும் ஹெச்சும் ஒரு தனி ஒன்னா இருப்பாங்க. நெக்ஸ்ட் எஃப் தனியா, ஜி தனியா. இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பை 2 கண்டுபிடிச்சதும் பை 3 கண்டுபிடிச்சதும் சேமா இருக்கு பாருங்களேன். அதே ஏஇ சி பிஹெச் எஃப் ஜி அப்படியே இருக்கு. இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு நீங்க பிஃபோர் ஸ்டெப்பும் கண்டுபிடிக்கிற ஸ்டெப்பும் சேமா இருக்கோ அப்பதான் இந்த ப்ராசஸ் நிறுத்தணும். அது வரைக்கும் இந்த பை 3 6 7 8 எத்தனை பை போனாலும் நீங்க போட்டுதான் ஆகணும். இது எப்ப வந்து சேமா வருதோ அப்போ அது வரைக்கும் நீங்க இந்த ஸ்டேட் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு பாக்ஸ் போட்டுட்டே தான் இருக்கணும். ஓகே, அப்போ இது குரூப் 4 குரூப் 2 4 5 6 7 இந்த மாதிரி போட்டுடணும். இப்ப இதை தான் நம்ம வந்து டைகிராமா கடைசியா வரையணும். இப்ப ஏவும் ஈயும் நான் ஒரு சர்க்கிள் பண்ணிடுவேன். இவங்க எல்லாருமே இப்போ ஒரு புது ஸ்டேட். இது வந்து நீங்க எப்படி வேணா வந்து டைகிராம் வரைஞ்சிக்கலாம். இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் கீழே இந்த மாதிரி தர மாட்டாங்க, எப்படி வேணா கொடுத்துருப்பாங்க. நீங்க கரெக்டா எத்தனை பிரிச்சிருக்கீங்க, எத்தனை ஸ்டேட் இந்த மாதிரி வந்திருக்குன்றதா உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். அதனால டைகிராம் வந்து நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். இப்ப இது வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேட்டை வச்சுதான் இப்போ வந்து டைகிராம் போட போறோம். ஃபைனல் ஸ்டேட் வந்து மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம் எழுதும்போது இந்த சைடு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ டிரான்சிஷன் டேபிள் வச்சு நம்ம போடணும். இப்போ சின்றது ஃபைனல் ஸ்டேட், அதனால நான் வந்து இந்த சைடு 2 சர்க்கிள் கொடுத்துப்பேன். இப்போ எப்படின்னா டிரான்சிஷன் பாருங்க, டிரான்சிஷன் டேபிள் பாருங்க. ஏலேருந்து 0 எதுக்கு போகுது, பிக்கு போகுது. ஏலேருந்து 0 பிக்கு போகுது. அப்போ ஏலேருந்து 0 பிக்கு போகுது. நான் 0வை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏலேருந்து 1 எஃப்க்கு போகுது. ஏலேருந்து 1 எஃப்க்கு போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பிலேருந்து 0 ஜிக்கு போகுது. பிலேருந்து 0 ஜிக்கு போகுது. நெக்ஸ்ட் பிலேருந்து 1 சிக்கு போகுது. பிலேருந்து 1 சிக்கு போகுது. இதை மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியணும். டிரான்சிஷன் டேபிள் போடவும் அதை வரையவும் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டேட் சிலேருந்து 0 ஏக்கு போகுது. சிலேருந்து 0 ஏக்கு போகுது. சிலேருந்து 1 வந்து சிக்கே போகுது. இது வந்து அப்போ 1 வந்து சிக்கே போகுது. நெக்ஸ்ட் 0லேருந்து இலேருந்து 0 ஹெச்சுக்கு போகுது. இலேருந்து 0 ஹெச்சுக்கு போகுது. திரும்பி என்ன பாருங்க, இலேருந்து ஏ இங்க இருக்கு. இலேருந்து 0 திரும்பி ஹெச்சுக்கே தான் போகுது. இந்த சேம் லைன் தான். அதனால நீங்க ஒரு டைம் இதை வந்து போட்டா போதும். ஓகேவா? 2 டைம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் 1லேருந்து இலேருந்து 1 எஃப்க்கு போகுது. இலேருந்து 1 எஃப்க்கு போகுது. இதுவுமே ஆல்ரெடி நம்ம இந்த லைன் 1 வந்து போகுது. அதனால இதை ஒரு டைம் போட்டா போதும். நெக்ஸ்ட் 0 எஃப்லேருந்து 0 சிக்கு போகுது. எஃப்லேருந்து 0 ஜிக்கு போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எஃப்லேருந்து 1 ஜிக்கு போகுது. எஃப்லேருந்து 1 ஜிக்கு போகுது. அப்போ 0, 1 செகண்ட். எஃப்லேருந்து 1 ஜிக்கு போகுது. எஃப்லேருந்து 1 ஜிக்கு போகுது. ஓகே. நெக்ஸ்ட் 0 ஜிலேருந்து 0 ஜிகே போகுது. ஜிலேருந்து 0 ஜிகே போகுது. நெக்ஸ்ட் வந்து ஜிலேருந்து 1 ஈக்கு போகுது. ஜிலேருந்து 1 ஈக்கு போகுது. டைகிராம் வந்து எப்படி வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஹெச்லேருந்து 0 ஜிக்கு போகுது. ஹெச்லேருந்து 0 ஜிக்கு போகுது. இதுவுமே வந்து ஆல்ரெடி இருக்கு. அதனால நாங்கள் வந்து இன்னொன்று வரையணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹெச்லேருந்து 1 சிக்கு போகுது. ஹெச்லேருந்து
1 வந்து சிக்கு போகுது. இதுவுமே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இருக்கு. அதனால வரையணும்னு கிடையாது. ஓகேவா? இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சரி. இது வந்து என்னன்னா எஃப்ல இருந்து 0 வந்து சிக்கு போகுது. ஓகேவா? அப்ப எஃப்ல இருந்து 1 வந்து சிக்கு வந்து போகுது. ஓகே, 0 வந்து இதுக்கு போகுது. இப்போ 1 தான் இங்க போகுது. ஓகே, இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு வந்து டயக்ராம் வந்து இது எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? எதை வேணா எங்க வேணா போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டேட்ன்றதா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சரா இருக்கும். இது வந்து கடைசியா வரைஞ்சிடும். டிரான்சிஷன் டேபிள வச்சு இந்த டயக்ராமை நீங்க வந்து வரைஞ்சிருக்கணும். அவ்வளவுதான்.